ஒரு சமயம் ஒரு காட்டுல வயசான சிங்கம் ஒண்ணு இரைய தேடி நடந்துகிட்டு இருந்துச்சு. அட, ஒரு முயல். இப்ப இவனை பிடிச்சி சாப்பிட்டா கொஞ்சம் பசி அடங்கும். ஆஹா, இத பிடிச்சி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவ தப்பிச்சு ஓடிட்டானே. நான் ஓடி ஓடி சோர்ந்து போயிட்டேன். அம்மா, இந்த பசி மயக்கத்துல நிக்க கூட முடியல. இப்ப என்னதான் பண்றது? அப்போ கொஞ்ச தூரத்துல மரத்துக்கு அடியில இருந்த பழம் சாப்பிடுற ஒரு அணில சிங்கம் பார்த்துச்சு. ஒன்னு மிஸ் ஆனா ரெண்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முயல் போனா என்ன, அணில் கிடைச்சிருக்கல, சாப்பிடலாம். ஐயா, பல்லு போன வாயால கடிச்சதுல ரொம்ப வலிக்குது, தாங்க முடியலையே. அந்த அணிலும் ஓடி தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனை எப்படியாவது சாப்பிடணும். இது போல ஒரு 10 அணில் கிடைச்சா நம்ம பசியை அடங்கிடும். ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது யானை பசிக்கு கிடைச்ச சோளப்பொரி மாதிரி. முயல் தான் கிடைக்கலையேன்னு பார்த்தா அணிலும் தப்பிச்சு போயிடுச்சு. ஏதோ மிச்சம் மீதி இருந்த பல்லும் போச்சு. பாவம், அந்த வயசான சிங்கம் அந்த அணில கூட பிடிக்க முடியாம போனதால அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். காட்டுல இருக்கிற எந்த ஒரு மிருகத்துக்கும் இந்த பழைய ராஜா கிட்ட அன்பு இல்ல போல இருக்கு. இல்லைன்னா அவங்க சந்தோஷத்தோட என் முன்னால வந்து நின்றுக்கலாம்ல. இனிமே அதை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி ரொம்ப வருத்தத்தோட நடந்து போகும்போது காலியா கிடக்கிற ஒரு குகை சிங்கத்தோட கண்ணில் பட்டது. இந்த குகைக்குள்ள கொஞ்ச நேரம் போய் நம்ம ஓய்வு எடுக்கலாம். சாயங்காலம் ஆனதும் இதுல தங்கி இருக்கிற மிருகம் வந்துடும். அதுக்கப்புறம் அதை வேட்டையாடி சாப்பிட வேண்டியதுதான். ஐடியா ஐடியா ஐடியா, சூப்பர் ஐடியா. கூடிய சீக்கிரமே இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் நரியார, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். அப்படின்னா சரி, நான் நாளைக்கு காலையிலேயே உன்னை சந்திக்க வந்துடுறேன். ஏ நண்பா, கொஞ்சம் நில்ல. என்னாச்சு? என்ன விஷயம்? இத பாத்தியா நீ? இந்த கால் தடத்தை பார்த்தா ஏதோ ஒரு விலங்கு உள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, உன்னோட இந்த குகைக்குள்ள வேற எவனோ ஒருத்தன் பிரவேசிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அது யாருன்னு ஒரு கை பார்த்துடலாமா? ஆனா யாரா இருக்குன்னு தெரியலையே. ஆனா யாருன்னு தெரியாம உள்ள போய் பெரிய விலங்கா இருந்து நீ மாட்டிக்கிட்டீங்கன்னா அது ஆபத்தாயிடுமேப்பா. ஐயோ, இப்ப அதை எப்படி வெளியில துரத்துறது? நீ ஒன்னும் பயப்படாத நண்பா, நான் அதுக்கு ஒரு வழி பண்றேன். தந்திரக்காரனான அந்த நரி உடனடியே ஒரு தந்திரத்தை செயல்படுத்தலான்னு முடிவு பண்ணான். அவன் குகைக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய பிரியமான இந்த குகையே, நீ நல்லா இருக்கிறியா? ஆனா குகைக்கு உள்ளே இருந்த சிங்கத்துக்கு இந்த சத்தத்தை கேட்டு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நரிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இவன் எதுக்கு உயிரே இல்லாத இந்த குகையை பார்த்து நலமானு கேக்குறான்? ஏ குகையே, என்ன நீ ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கிற? காலையில கூட நீ என்கிட்ட நல்லா பேசுனியே. மறுபடியும் அந்த நரி குகையோட பேசிக்கிட்டு இருக்கானே. அப்படின்னா இது பேசுற மாதிரி குகையோ? அப்போ குகைக்கு பதிலா நம்மளே பதில் சொல்லிட வேண்டியதுதான். நான் இப்ப நலமாதான் இருக்கேன், பரமசுகா. நீ உள்ள வந்து விசாரிச்சுட்டு போ, நம்ம உள்ள உக்காந்து பேசலாம். கரடி நண்பா, இப்ப உனக்கு விஷயம் புரியுதா? உள்ள ஒரு சிங்கம் தான் இருக்குது. கவலையை விடு, நீ ஏன் கூட வந்திருப்பா.
இன்னைக்கு ராத்திரி நீ என் கூடவே தங்கிக்கோ, அதுக்கான ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன். அப்படி கரடியும் நரியும் அந்த சிங்கத்தோட கண்ணுல படாம தப்பிச்சிட்டாங்க. அந்த சிங்கத்துக்கு எதுவும் சாப்பிட கிடைக்கவே இல்லை.